யெகோவா ரஃபா, சுகம் தந்திரே, சமாதானம் தந்திரே, இதுவரை நீ போஷித்தீரே, आज तक मुझे चलाया, நடத்தினீரே, आज तक खाना खिलाया, உபத்திரப்பட்டது நல்லது, मैं क्लेश उठाया भलाई के लिए है। பிரமாணங்களை கற்று आपकी जो शास्त्र के जो आज्ञा है मैंने செல்ல பலன் தந்திரே, समस्या के बीच में गुजरने के लिए बल दिया था, வாழ்வு வாழ துணை செய்தீரே, पवित्र जिंदगी जीने के लिए हमें साथ दिया था। प्रभु आपको धन्यवाद, हालेलुया, हालेलुया, அன்பே உமக்கு நன்றி, प्रेमी तेरे धन्यवाद இந்த देता வருடத்தின் கடைசி நாட்கள்ல हूं। इस साल के आखिरी दिनों में தேவனுடைய சமூகத்துல வந்திருக்க நம்ம प्रभु के सन्निधान में आए உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு, दिल की गहराई से, हम स्तुति के हृदय से சிறுமையில கண்ணோக்கி பார்த்தாரு, मेरे जो कमियां में मुझे देखने யாரை वाला கொண்டலாமோ நீ போஷித்தீரே, किसी को लाके मुझे खिलाया था। हालेलुया, हालेलुया, எலியாவை போஷித்தது போல நீ போஷித்தீரே, एलिया को जैसे अपने खाना खिलाया वैसे हमें भी ஒரு खाना குறைவின்றி எனக்கு உணவுலாம் கொடுத்து ஆசீர்வதித்தீரே, मुझे खाना और पीना और वस्त्र दिया, புதிய மாதங்கள், புதிய நாட்கள், புதிய ஆண்டை காண செய்தீரே, नए महीने नए दिन को देखने के लिए मुझे आपने देखने के लिए நமக்கு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, வீடு வாசலை கொடுத்திருக்கிறாரே, जब अकेला था मुझे परिवार दिया, बच्चों को दिया, एक घर दिया है। हालेलुया, हालेलुया, நன்றி, आपको धन्यवाद। हालेलुया, நெருக்கத்துல இருந்து என்னை விசாலத்துல கொண்டு मुझे வந்தீரே, जो दबाव में था अभी मुझे बड़ा जगह में आकर छोड़ दिया है, इसके लिए धन्यवाद। கிடைக்காத ஸ்லாக்கியம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்களே, कितने लोग को वो भाग्य नहीं मिला लेकिन मेरे बच्चों को वो भाग मिला है, ஞானத்தை கொடுத்திருக்கீங்களே, ज्ञान को दिया है, நன்றி, धन्यवाद पिता। हालेलुया, हालेलुया, பலனை கொடுத்திருக்கிறீங்களே, बल दिया है, நன்றி, धन्यवाद। சுகத்தை தந்திருக்கீங்களே, चंगाई दिया है, धन्यवाद। என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ऐसे प्रभु की सन्निधान ஆண்டவருடைய में நாம மகிமைப்படும்படியாக प्रभु की नाम की महिमा होने के लिए நன்றி சொல்ல விரும்புகிறவர்கள் धन्यवाद कहने के लिए हमें இப்பொழுது வந்து बुलाया நாம் गया। நன்றி செலுத்தலாம்। हम आके இந்த धन्यवाद வருடத்துல कहेंगे। ஒருவேளை நம்ம அற்பமா ஆரம்பிச்சிருக்கலாம், यदि हमारा शुरुआत तुच्छ माना जाता है, ஹalleluya, हालेलुया, இந்த வருடத்து கடைசில வந்திருக்கிறோம், इस साल के आखिरी दिनों में आए हैं, சபை நடுவே உம்மை உயர்த்துவேன், सभा के बीच में आपके नाम की ऊंचा करूंगा, हालेलुया, हालेलुया। அவர் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் वो ஆசீர்வதிக்கிறார்। धन्यवाद के जो बच्चे को आशीष देता है, ஆகவே இந்த நாள்ல நன்றி சொல்லுங்க, इसलिए आज के दिन धन्यवाद कहने के लिए எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ कितने लोग चाहत रखते அவங்க हैं முன்னால வந்து நன்றி செலுத்தி, वो आगे आके धन्यवाद कहने के लिए, ஹalleluya, हालेलुया। அது பின்பாக நாம் நேரம் இருந்தா பார்க்கலாம், ஹalleluya, बात समय रहेगा तो கர்த்தர் हम ஆசீர்வதிப்பாராக। देखेंगे, प्रभु आपको आशीष करेगा। இங்க உட்காருங்க, ஹalleluya, ஸ்தோத்திரம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் ஒரு சாட்சியாக வைத்த கிருபைக்காக நன்றி. பிரதர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வச்சு, பிலிப்பியர் 4:6-7 நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்து, ஸ்தோத்திரம் அந்த ஒரு வார்த்தை ஸ்தோத்திர கூட ஜெபத்தினாலும் பிலிப்பியர் 4:7 वो वचन मुझे याद आया. ஜபத்தில் வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் சிந்தைகளையும் காத்துக்கணும். அப்போ என்னது ஸ்தோத்திர பலிகள், அதை வந்து நான் ஏறெடுத்திருக்கேன் ஆண்டவர்கிட்ட அந்த பாடல் மூலமாக. பிலிப்பியர் 4:6 நான் வந்து அந்த எனக்கு என்னமோ தெரியல, அந்த கிருபை ரொம்ப பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பாடலில் படிக்கிறதில் தேவன் மகிமைப்பட்டிருக்கார். கண்டிப்பாக அதை மட்டும் நான் சொல்லுவேன். எப்போ பாருங்கள் அந்த பாடல் மட்டும் யார் என்ன பார்த்தாலும் என்னது இல்லை பாட்டு இல்லை, அது வசனம். கர்த்தர் செய்த நன்மைகள் இல்லை ஆறு இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் ஸ்தோத்திரம், அதான் எனக்கு தோட்டுச்சு. அப்போ அந்த ஸ்தோத்திர பலிகள் செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுறாரு, சமாதானத்தால் நிரப்புறாரு தெரியுமா. அந்த ஒன்று தான் பாடல் நான் வந்து ரொம்ப படிப்பேன். எப்பவும் இந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கிறதுல எல்லா பாட்டுலையுமே தேவனை மகிமைப்படுத்துறது, தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறது, தேவன்கிட்ட மகன் வருது. वो गाना कभी भी ना मैं गाना बहुत गाती थी, क्या कोई मुझे देखे या नहीं देखे मेरा हाथ ना बजेगा प्रभु के लिए. वहाँ सबसे ऊंचा वो ना मैं करने का करके नहीं करती हूँ, நான் அதை படிக்கணுமே சத்தமாக படிக்கணுமே எல்லாத்தோட அது இல்லை, என்னுடைய ஆண்டு கொடுத்த கிருபைன்னு நினைக்கிறேன். அதை சத்தமாக படிப்பேன். ஆனால் சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவில்லாமல் எனக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய முகம் வந்து எனக்கே தெரியும், நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன். என் முகத்தில் ஒரு அந்த கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. இது வந்து தேவனுடைய கிருபை. ஆனால் அவரை நான் மகிமைப்படுத்துறதுனால ஒவ்வொரு अनुदिनமும் प्रभु को महिमा करते रहेगा ना, हमारा जिंदगी में खुशियाँ खुशियाँ खुशियाँ, जैसे कि मेरा चेहरा कभी भी हंसते रहेगा. मेरा ना कुछ भी समस्या आएगा ना, थोड़ा देर के लिए मेरेगा, तुरंत में मेरा ना चमकता है मेरा चेहरा, क्योंकि प्रभु का जो रोशनी है ना मुझ में गिरा है. தேவனுடைய அந்த பிரகாசத்தின் வெளிச்சம் என் மேலே இருக்கிறனால அந்த கவலை கண்ணீரெல்லாம் பெருசாகவே தெரியாது. இது கடந்து போயிடும். ரொம்ப 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 கிளேஷ்
जाएगा, आज ये भी निकल जाएगा। वही कोई तो ना कुछ भी समस्या का निकलेगा, निकालेगा ही प्रभु, है ना। जिंदगी में कितना भला, हर दिन भला, हर दिन தினமும் நன்மை நன்மை நன்மை. இப்போ நான் வந்துக்கிட்டு, இப்போ பிரதர் சொல்ல எனக்கு இப்போ நான் வந்துக்கிட்டே இருக்கேன், என்னதான் இடிக்கலாம் வந்திருக்கோம். அந்த நேரத்தில் தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திருக்காரு. வசனம் சொல்லுவது 91, தேவதூதர் கட்டி அவர்கள் உன் கால்கள் இடராமல் காத்து கொள்வாருண்டு. நான் எனக்கு मैं कभी भी वही सोच आता है, मैं जो निकल रहा है ना, कुछ ना कुछ आ सकता है, वो शत्रु कर सकता है, मगर मैं अनजान, वो हमें नहीं जाए, मैं अनजान में हूँ, तभी प्रभु ने अपना दूत को भेजा है मेरे हाथ में, डरना नहीं, कुछ गिराने, संभालते हैं। कभी बार आएगा ना, देवदूत आज्ञा दो प्रभु मुझे संभालने के लिए, मुझे ले जाने के लिए। हर दिन प्रभु भलाई करता है, हर दिन वो तो हर दिन भलाई से करता। अपना बच्चे को भलाई नहीं किसको देगा, यानी मुझे नहीं देगा तो और किसको देगा। मैं आने जाने वो प्रभु ने भलाई किया है, हर दिन गवाही है, ये हर दिन के लिए गवाही है। वो किसको नहीं जानते, प्रभु का बच्चे नहीं जानते। अरे मैं रोते रहते, ये हो गया हो गया हो गया, अरे तू चलती है तभी प्रभु ने बचाया तो देश। अभी प्रभु में इतना बढ़ोतरी किया, इतना उसके अंदरूनी जो राज है प्रभु ने सिखाया है कि हम तुम विजय के लिए बुलाया गया तो तुम हमेशा विजय ही पाएगा। तो ये जब शत्रु की चीजें आती है हमें दुखित नहीं होना चाहिए, क्योंकि हमें और ऊंचा उठाने के लिए आते हैं। तो जो हम विरोध भी उठते हैं ना, उनके लिए भी धन्यवाद, क्योंकि प्रभु ने उसमें भलाई किया है मेरे लिए, और भी भलाई करते रहेगा। और जैसे मैं काम कर रही थी एक जगह पर, तो बहुत पापा ने बोला फिर गए, फिर वहाँ के लोग बहुत अच्छे लगे मुझे। और पहले सभी स्कूल अच्छा नहीं लगता था, लेकिन यहाँ के जो है सब अच्छा लगा। और प्रभु के अनुग्रह के द्वारा प्रभु ने वहाँ पर परमानेंट होने के लिए भी मुझे ये दिया, उनकी जो दया के कारण, करुणा के कारण मुझे दिया है। और भी जो हमारे घर की स्थिति है, सारी चीज़ों में प्रभु उन्नति दिया है और भी दे रहा है। तो जो भी हमें हमेशा कभी समस्या आती है तो सोच लो कि उसको और ऊंचा उठाने का योजना है, तो ताकि हम उसको देख सकें, आजू बाजू ये मदद करेंगे, वो मदद करेंगे, हम नहीं देखेंगे, ऊपर देखेंगे तो मेरे पर्वत की ओर से मदद आती है करके हम ऐसे प्रभु चला रहा है हमें। आपको भी मैं गवाही दे देती हूँ और आपको मैं चुनौती दे सकती हूँ कि प्रभु सब चीज़ सफल करेगा, ऊंचा उठाएगा, कोई कमी के बिना नहीं चलाएगा। तो हम धन्यवाद कहना चाहती हूँ और प्रभु अच्छा करने के लिए, और किया है जिसके लिए उतने लिए धन्यवाद करती हूँ। आमेन आमेन। ताली बजा के प्रभु की स्तुति करेंगे। हालेलूया। கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. கர்த்தர் என்னை ஒரு சிறு சாட்சியாய் கூட நிறுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசி
நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. தேவன் என் தேவன் எனக்கென்றும் குறையவரே. வென்னாலும் நடத்திடுவார். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்திடுவார். நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் அனுதினம் நடத்துவது என் தேவனோட கிருபை. உங்கள் வசனம் மன மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் நான் துக்கத்தில் எப்பவும் மடிஞ்சு போயிருப்பேன். இந்த வருஷம் ஃபுல்லாக அப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துனீங்க. எவ்வளவோ கஷ்டம், இன்னல்கள், கண்ணீர்கள், பாடுகள். அந்த பாடுகள் மத்தியிலும் என் தேவன் எனக்கு பெரியவராக இருந்து நடத்தினார். என் கண்ணீரை துருத்தியில் வைத்து அதுக்கு பதில் தந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த இக்கட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எனக்கு எவ்வளோ பாடுகள், கண்ணீர்கள் வந்த போதெல்லாம் நான் எனக்கு வசனம் கேட்பேன். அந்த வசனவுடைய நேரத்தில் அந்த ஒரு போதகர் உண்டு, ஜான்சம்டு. எனக்கு அனுதினம் அந்த வசனத்தின் மூலமாக எனக்கு பதில் கிடைக்கும். அவர் சொல்வார், நீ இப்படி உன்னுடைய கசப்பை உன்னை வச்சு மனசில் வச்சுருந்தா அது உன் பிள்ளைகிட்ட அவன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு அது தடை அப்படிம்பாரு. அதை கேட்டு அவர் வசனத்தை கேட்டு நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன், மாறி மாறி என்ன என்னுடைய குணங்கள் எல்லாம் வார்த்தை அவருடைய வசனம் எனக்கு அனுதினமும் ஒரு ஊன்றுதல் எனக்கு தந்துடு. அடுத்தது என்னுடைய ஆவிக்குரிய போக வச்சார். அது எனக்கு வெட்டிப்பான ஆசீர்வாதம். என் தலையில் ஊற வச்ச என் தேவனுக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அது மட்டுமே செலுத்தார். எல்லாரும் என் நன்றி நன்றி மட்டும் செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். என் தேவன் எல்லாத்தையும் நன்மையாக முடிச்ச கிருபைக்காக நன்றி. இயேசுவுக்கு என் தேவத்தையும் நல்ல பிதாவே. ஆமென்.